மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் அவங்களோட ஒய்ஃபான சாய்ரா பானு இவங்க 2 பேரும் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் அஃபீஷியலா பிரிய போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்களோட லாயரான வந்தனா ஷா மூலமா தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல சாய்ரா பானு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த முடிவு உடனே எடுத்த முடிவு இல்ல, ரொம்ப நாளாவே எங்களால சேர்ந்து வாழ முடியும், எங்களுக்குள்ள இருக்க மனவேதனை வலிகளோட தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுத்து இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சாய்ரா பானு கேட்டிருக்காங்க. அதே போல ஏஆர் ரகுமானும் இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த நிலையில சாய்ரா பானுவுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. மேலும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாயரான வந்தனா ஷா சொல்லியிருந்தாங்க. வந்தனா ஷா இப்போ ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல சாய்ரா பானு சொல்லியிருக்க விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சாய்ரா பானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடினமான நேரத்துல என் கூட இருந்த ஏஆர் ரகுமானுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்காக பிரார்த்தனை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஃபேன்ஸ் பலருமே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்களோட மென்டல் ஹெல்த் கூட பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஆர் ரகுமானும் அவங்களோட ஒய்ஃபான சாய்ரா பானு இவங்க 2 பேரும் திருமணமாகி 29 வருஷமா அன்போடு வாழ்ந்துட்டு வராங்க. அதை தொடர்ந்து இவங்க பிரிஞ்ச நிலையில இருக்கிறதுனால அதனால கூட கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இதை பத்தி அவங்க இன்னும் எதுவுமே சொல்லாம தான் இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற ட்ரெண்டிங் அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.